ரவுண்டு கட்டிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க நம்ம கஸ்டமர். உங்களுக்கு ரவுண்டாக தான் வெட்டி கொடுக்க போகிறோம். முட்டை வரைக்கும் இருந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும். மாமியா பாருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மருமகனுக்கு இதை தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன மீன் வெட்ட போகிறத பார்க்க போகிறோன்னா, நல்லா பொன்னாரை மீன் தான் வெட்டுறதை பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொன்னாரை. ஒரு மீனே 1,400 அந்த மாதிரி சைஸில் இருந்து. இந்த மீன்லாம் அடிக்கடி கிடைக்காது, சீசன் டைமை தவிர எப்போவுமே கிடைக்காது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதை வெட்டி கொடுக்க போகிறோம். அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். பொன்னாரன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில இடங்களில் கைக்குழுவன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு போனால் விருந்துக்கு போனால் மருமகனுக்கு இதை தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான மீன் இது. செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சில பேர் தோல் எடுத்து தான் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் தோலோடு சாப்பிட்றதும் நல்லது தான். ஃப்ரெஷ்ஷான மீன்கள். தோல் அதோட செதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். மீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செவல்லாம் ரவுண்டு கட்டிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க நம்ம கஸ்டமர். உங்களுக்கு ரவுண்டாக தான் வெட்டி கொடுக்க போகிறோம். இல்லை ஒரு முட்டை வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். முட்டை வரைக்கும் இருந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும். இதே போல் உங்கள் விருந்துக்காரங்களுக்கோ இல்லை மருமகளுக்கோ தேவைன்னா நம்ம எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல டேஸ்டான மீன். நன்றி.